இன்றைக்கி நம்ம வாழைக்காய் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு அதை தோல் சீவிக்கிறேன். நான் 3 வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த வாழைக்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணியில் நம்ம இந்த வாழைக்காவை இதில் வச்சுக்கலாம். ஏன்னா வாழைக்காய் நீங்கள் வெட்டிட்டு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும். அதனால் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு வச்சோன்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. இது மாதிரி எல்லா வாழைக்காவும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 வாழைக்காய். இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு, பெருங்காயத்தூள், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், நல்லா கோபுரம் மாதிரி ஹீப்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், ரவை 1 டேபிள் ஸ்பூன். ரவை கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரவை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா ஒழுங்காக கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்சிங் ப்ராப்பராக எல்லா சைடுமே இந்த எல்லா மசாலாவும் இருக்கிற மாதிரி நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு மசாலா மிக்ஸே ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா. டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட அந்த மாதிரி வாழைக்காய் செஞ்சு கொடுத்தா கிறிஸ்பியாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. நல்லா நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம அந்த வாழைக்காய் தண்ணியிலேருந்து எடுத்து அப்படியே இந்த பவுடரில் 2 சைடும் நல்லா பெரட்டிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடணும். நான் இது மாதிரி எல்லா வாழைக்காயும் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். இந்த மசாலா மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இது கூட நீங்கள் காலையில் அவசரமாக செய்யணும்னா இந்த மசாலா நீங்கள் முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலைல பனானா மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மசாலா பரட்டி டக்குன்னு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா தாராளமாக எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வாழைக்காவாக ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இது பேனில் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு அப்படியே அமைதியாக விட்டுருங்க. அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 1 மினிட்டுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு அதை எதுவுமே டச்சே பண்ணாதீங்க. லைட்டாக அப்படியே திருப்பி போட்டு சிம்லேயே தான் வச்சு எடுக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா வெளியே வெந்திருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே அந்த வாழைக்காய் வெந்திருக்காது. சிம்லேயே வச்சு திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக ஃபஸ்ட்டு எண்ணெய் நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சுத்தமாக இருக்காது. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக கலரே பார்க்க சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நீங்கள் உப்பு போடும்போது மட்டும் நம்ம ஏற்கனவே வாழைக்காயில் உப்பு தண்ணியில் தானே ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக, எப்போதும் போடுறத விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.